அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்த இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை. இப்ப இன்னைக்கு என்ன ஜோதிடத்துல நம்ம பாக்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க. ஒரு சாதாரண இப்ப ஜோதிடம் கத்துக்கிறவங்க அப்படிங்கிறத விட, ஜோதிடம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிறத விட, சாதாரணமா அந்த பாமர மக்கள், அதாவது ஜோதிடம் தெரியாத மக்கள் அப்படிங்கும் போது, இந்த ஜோதிடத்துல என்னமோ டிகிரிங்கிறாங்க, பாதங்கிறாங்க, நட்சத்திர தோஷங்கிறாங்க, ராசி மண்டலம்ங்கிறாங்க. இது ஒண்ணாம் பாதம், ரெண்டாம் பாதம்ங்கிறாங்க. ஒவ்வொரு பாதங்களுக்கும் தோஷ ரீதியாக பிரிக்கப்படுது. இதெல்லாம் என்னமோ சொல்றாங்க, ஆனா நமக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கு. இப்ப நான் என்னன்னா, அந்த அடிப்படை பேசிக் விஷயத்த எனக்கு முடிஞ்ச டைம்ல, எனக்கு நேரம் இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஒவ்வொன்னா கொடுத்துட்டு வரேன். நீங்க அதை கேட்டீங்கனால இவ்வளவுதான் ஜோதிடமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ராசி சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு ராசி சக்கரத்திற்கு, அதாவது இந்த நட்சத்திரம் என்பது 3 நட்சத்திரங்கள் ரீதியாக ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்களை கொடுத்து 9 பாதங்களை ஒரு ராசியில் கொடுத்து அதற்கு 3 நட்சத்திரங்களை கொடுத்திருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இதுதான் ஒரு பேசிக்கா ஒரு நட்சத்திரத்துக்கு கொடுத்திருக்கிற விஷயம். சரி, ஏங்க ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பாதங்கள் பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது இந்த நவாம்சம், தசாம்சம், D1, D2, D3, D4ன்னு ஒவ்வொரு கட்டம் தனித்தனியாக பிரிக்கப்படுது. அந்த அடிப்படையில இந்த 4, இப்ப அஸ்வினி முதல் நட்சத்திரம் இல்லையா, 4 பாதம் இருக்கு. இந்த 4 பாதத்துல முதல் பாதம் நெருப்பு தத்துவத்தில், 2ஆம் பாதம் ரிஷப ராசியில விழுகும் நவாம்ச கட்டத்துல. நீங்க ஒரு ராசி சக்கரம் இருக்கும்போது இன்னொரு ராசி சக்கர பக்கத்துல போட்டிருப்பாங்க நவாம்சம் அப்படின்னு. அப்ப இது எதுக்குன்னா, இந்த பிரித்து காட்டுவதற்கு. 2ஆம் பாதம் நிலத்தத்துவத்துக்கு கொடுத்திருக்காங்க, 3ஆம் பாதம் காற்று தத்துவத்துக்கு மிதுன ராசியில கொடுத்திருப்பாங்க, 4வது பாதம் நீர் ராசிக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ அஸ்வினி 4 ஒரே நட்சத்திரம் 4 பாதத்தை பஞ்சபூத தத்துவமான 4க்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். சரி, பிரிச்சாச்சு. இது எதன் அடிப்படையில பிரிக்கப்படுது அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, ஒளி கற்றை தான். அந்த ஒளி, அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளித்தன்மை அந்த ராசிமானத்துல எந்த டிகிரியில விழுகுதுங்கிறது தான் பாயிண்ட். அந்த ஒளிக்கற்றை தான், வேற எதுவுமே இல்லை. சரி, இப்போ எதன் அடிப்படையில என்ன அளவுகோல் அதற்கு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இப்ப நீங்க 12 ராசி தான். 12 ராசி என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசியும் கரெக்டா சொல்றேன்னா கரெக்ட், பரவாயில்ல, நானும் ஜோசியர் தான். அப்போ 12, இந்த 12 ராசி தான் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த 12 ராசிக்குள்ள அந்த வானமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய கதிர்வீச்சு எந்த ராசிமானத்துல அன்றைக்கு விழுகுதோ அதுதான் அன்றைய நட்சத்திரத்தினுடைய ராசி. நமக்கு அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்தினுடைய பார்வை அன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அந்த பார்வை மேசத்துல விழுகுது அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு அந்த ராசி தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ எதன் அடிப்படையில அதை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 60 நாளிகை கொடுக்குறாங்க. ஒரு நட்சத்திரத்திற்கு இந்த 4 பாதத்தையும் உள்ளடக்கி ஒரு நட்சத்திரத்திற்கு 60 நாளிகை கொடுக்குறாங்க. இந்த 60 நாளிகையில ஒரு பாதத்துக்கு 15 நாளிகையாக பிரிச்சு டிவைட் பண்ணி 60 நாளிகையா ஒரு நட்சத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பஞ்சாங்கத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று திருவோண நட்சத்திரம் 45.55 நாளிகை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ இன்றைக்கு அந்த ஒரு நாள் 60 நாளிகையில 45.55 வரைக்கும் தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் உத்திராடம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க பஞ்சாங்கத்துல பார்க்கலாம். அப்போ அந்த நட்சத்திரம் எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்துல அது நிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நாளிகை கணக்கு. அப்போ அந்த 60 நாளிகை இப்ப நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பாதத்திற்கு
13 புள்ளி, அதாவது 13 பாகை புள்ளி 20 களைகளாக 13.20 களைகளாக மறுபடியும் பிரிக்கிறாங்க. இப்ப 9 பாதம், 9 பாதத்துக்கு ஒரு பாதத்துக்கு 13.20 களைகளாக பிரிச்சு கொடுக்குறாங்க 9 பாதத்தையும். அப்போ நீங்க மேக்சிமம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 ராசியும் 360 டிகிரி வரும். ஒரு ராசி மானத்துல 30 டிகிரி வரும். 9 பாதம், இப்ப 13.20 13 பாகை புள்ளி 20 கலை ஒரு பாதத்திற்கு. அப்போ 9 பாதத்திற்கு எத்தனை கலை? 30 நாளைக்கு வந்துருதுங்களா? இந்த 30 டிகிரிய 12 ராசிக்கு போட்டீங்கன்னா 360 டிகிரி. 12 ராசியும் 360 டிகிரியை கொண்டது, நாளிகையை கொண்டது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த 13.20 கலை எதுக்குங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 இது நீங்க இந்த 3 13.20 13.20 13.20 அப்படிங்கும் போது இது 30 வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த 3வது, அதாவது நீங்க ராசி நவாம்சம் பார்த்திருப்பீங்க, திரைகாணம்னு ஒரு கட்டம் பிரிப்பாங்க, 3வது கட்டம். இது எதுல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது சகோதர பாவங்களுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மச்சங்கள், அடையாளங்கள். இப்ப இவங்களுக்கு முகத்துல மச்சம் இருக்கும், முதுகுல மச்சம் இருக்கும், பிறக்கும் போதே மச்சம் இருக்கும், இதெல்லாம் சொல்லும் இல்லையா? உடம்புல எங்க காயம், வெட்டு காயம் இருக்கும், எங்க மருவு இருக்கும், இது எல்லாமே கால்குலேஷன் செய்து அதை விட சகோதர பாவங்களுடைய முக்கியமான சார்ட் திரைகாணம். அப்போ இந்த 13 டிகிரி அந்த 30 வகைக்குள்ள ஒரு கிரகம் நின்னுச்சு அப்படின்னா திரைகாணத்துல எங்க வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈஸியா எடுத்து அந்த பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சார்ட். இப்போ ஒவ்வொரு ரீதியில 9ஆ பிரிக்கிறது நவாம்சத்திற்கு, இந்த 30 கலை 13.20 கலை பிரிக்கிறது திரைகாணத்துக்கு. இப்படி ஒவ்வொன்றாக அந்த கலைகள் உள்ள மாறும். நீங்க நிறைய சார்ட் அதுல பிரிக்கிறாங்க. ஆனா அதை விட இந்த 3 விஷயங்கள், ராசி, நவாம்சம், திரைகாணம், இந்த 3ஐயும் அந்த கிரகத்தினுடைய டிகிரி வைஸ் நாளிகை கணக்கை எடுத்து அந்த எந்த டிகிரிக்குள்ள நிக்குதுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரகம் எவ்வளவு வலிமையானது என்பதை பலன் சொல்றதுக்கு போதும். இந்த 3 கட்டம் போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு. இந்த 3 மெத்தடு போதும். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 60 நாளிகை கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பாதத்திற்கு 15 நாளிகைங்கிற வீதம் 60 நாளிகை கொடுக்குறாங்க. ஒரு பாதத்திற்கு 13 பாகை 20 கலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒரு ராசிக்கு 30 டிகிரிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப 12 ராசிக்கு 360 டிகிரி, இவ்வளவுதாங்க. இத ஏன் 4 பாதமா பிரிச்சு இந்த ஒளிக்கற்றினுடைய கதிர்வீச்சுக்களை வைத்து ஏன் இந்த 27 நட்சத்திரத்துக்கு இப்படி கொடுத்து இந்த பாதத்தை பிரிக்கிறாங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்கள்ல அதை பிரிச்சு கொடுத்து இவங்க என்னமா என்ன தொழிலா, இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப நெருப்பு தத்துவம்னு எடுத்தோம்னா நமக்கு அது நோயா அல்லது நம்ம உணவு சம்பந்தப்பட்ட பொருளா இல்ல கவர்மெண்ட் ஜாப்பா அப்படி எடுப்போம் இல்லையா ஒரு கிரகத்தை? அது மாதிரி நிலத்தத்துவமா இருந்தா அது உழைப்பு, விவசாயம், உணவு சார்ந்த பொருட்கள் அப்படி வரும். அப்ப காற்று தத்துவம் அப்படிங்கும்போது கமிஷன், தரகு சம்பந்தப்பட்டது, காற்றுனால வாதம் சம்பந்தமான ப்ராப்ளங்களை அனுபவிக்கிறது, இதெல்லாம் வரும். அப்போ அது நீர் தத்துவத்தை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது மோட்ச திரைகாணம் இல்லையா? மோட்ச ராசி. அப்ப நீர் தத்துவத்தை கொடுக்கும் போது சேத்தும நாடி வேலை செய்யும். நம்ம பாடியில நீர்னால பிரச்சனை வர்றது அல்லது நீர் சம்பந்தப்பட்ட கடல் கடந்து போறக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுக்கலாங்கிறத ஒரு கிரகத்தை அப்படி அந்த டிகிரி வாய்ஸ் 4 பாதங்களாக பிரித்து நவாம்சத்தில் அது இருக்கக்கூடிய நிலையை அறிந்து அழகா பலனை எடுக்கிறதுக்கு தாங்க முன்னோர்கள் இவ்வளவு தூரம் பிரிச்சிருக்காங்க. இவ்வளவுதாங்க அடிப்படை. இன்னும் மேற்கொண்டு அடுத்த பதிவுல வேறு ஒரு பதிவுல இன்னும் ஜோதிடத்தை எளிமையா சொல்லி தர்றதுக்கு என்னால முடிஞ்ச விஷயத்த உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை.